அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமாக இப்போ நாட்டை உழைக்குங்கிறது 5 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள், கேன்சரால். இந்த புற்றுநோய் குணமாக சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. திராட்சையினுடைய விதையை சாப்பிட்டா இப்போதைக்கு புற்றுநோய் செல்கள் வளர்வதை கண்ட்ரோல் செய்து புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வில்வ மரம் அதில் பழம் இருக்கும். அந்த பழத்தை எடுத்து ஓட்டை உடச்சி உள்ள நார் இருக்கும். நாரை எடுத்துகிட்டு வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வந்திங்கன்னா கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. டெய்லி பாதாம் பருப்பு 4 சாப்பிட்டுனே வாங்க, கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கேன்சர் குணமாக நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் வராது, தடுக்கப்படுகிறது நூக்கல் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா. தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் நுங்கு காலத்தில் வெயில் காலத்தில் நுங்கு சாப்பிடுங்க, மார்பக புற்றுநோய் வர கம்மி. அதே போல் மீனில் இறா மீன் சாப்பிடுங்க. இறா மீன் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர கம்மி, ஆஸ்துமாவும் குணமாகும். அதே போல் நித்திய கல்யாணி பூ ஒரு டம்ளர் தண்ணியில் 1.5 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 பூ டெய்லி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கேன்சர் பேஷண்ட் காலையில் தூங்கி எழுந்தோடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி அதில் 2 மூடி நல்லெண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கணும். காலையில் எழுந்திச்சோடனே வாய் கொப்பளிச்சிங்கன்னா கேன்சர் குணமாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கேன்சர் செல் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் முக்கியமான இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு சோற்று கட்டாய் எடுத்துக்கோங்க. அந்த ஓரம் முள்ளுக்கு எடுத்து சீவிடுங்க. தோலோட என்ன பண்ணு துண்டாக நறுக்கிடுங்க. அரை கிலோ எடுத்துக்கோங்க. எடை போட்டு எடுத்துக்கங்க. துண்டாக நறுக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தேன் ஊற வைங்க. கூட ஒரு 50 ml பிராந்தி, கம்பெனி பிராந்தி அதெல்லாம் கலந்து ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி காலை மாலை இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்னே வாங்க. எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாகிடும். கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இதயம் பலப்பட டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் 2 செம்பருத்தி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுடுவாங்க. சரியாக போயிடும். இதயம் ஸ்ட்ராங் ஆகிடும். இதயம் மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. அதே போல் வெண்தாமரையுடைய தாமரையுடைய பூவினுடைய இதழை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கணும். இதயம் பலப்படும். அதே போல் நம்ம ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. துண்டாக நறுக்கி சாரெல்லாம் எடுத்துகிட்டு தோலை கட் பண்ணி 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க. ஒரு இஞ்சி துண்டை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடைஞ்சிடும். இதயம் பலப்படும். மாரடைப்பு வர வாய்ப்பு கம்மி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.